கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கற்கள் பேசுகிறது என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் கற்களினுடைய முக்கியத்துவத்தையோ சீசர்களுடைய முக்கியத்துவத்தையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 38 இருந்து 40 வரை. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷ சரீரத்தில் இருந்த நாட்களில எருசலேமில் இருந்த ஆசாரியர்களா இருக்கலாம், யூதர்களா இருக்கலாம், இஸ்ரவேலர்களா இருக்கலாம், வேத பண்டிதர்களா இருக்கலாம், இயேசுவை போதகராக கூட ஏற்றுக்கொள்ள மனம் வந்துருச்சு. தீர்க்கதரிசியாக கூட ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்களுக்கு இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இல்லை. அந்த இருதயம் இல்லாதது மாத்திரமல்ல, இயேசுனுடைய ராஜ்யத்தை குறித்து அறியாததுனால அவருடைய சீசர்கள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலதான் இப்ப இயேசுவினிடத்திலேயே வந்து சொல்றாங்க, உடைய சீசர்களை அதட்டும், பேசாமல் இருக்க சொல்லும். ஏன் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசின்னு பாடுனா பரவாயில்ல, அல்லது உண்மை ஒரு போதகர் என்று பாடுனா பரவாயில்ல, உண்மை ஒரு யூதர்னு பாடுனா கூட நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனா உண்மை ராஜா என்று பாடுகிறதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற போது இயேசு சொல்றார், நான் ராஜாதான், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்தின் ராஜ்யத்தை போல இல்லை. இஸ்ரவேலருக்கு மகிமையான ராஜா அல்லது மகிமையான ராஜ்யம் எனப்பட்டது எதுவாக அவங்க பார்த்தாங்கன்னா, தாவீதைத்தான் ராஜாவாக பார்த்தாங்க. தாவீதினுடைய ராஜ்யத்தை தான் மேலான ராஜ்யமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் எருசலேம்ல தாவீதினுடைய கல்லறை இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல கூட பேதுரு பிதாக்களை குறித்து நான் தைரியமாய் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்லுகிற போது தாவீதை முன்வைத்து பேசுறார். என்றால் அவங்க தாவீதினுடைய ராஜ்யத்தை கூட ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இயேசு ராஜாவையும் அறியல, அவருடைய ராஜ்யத்தையும் அறியல. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்ற போது அப்ப இயேசு சொல்றாரு, என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்துகிற அந்த கூட்டமா இருக்கிறபடினால அந்த கூட்டம் பெருக 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 கற்களுடைய சத்தங்கள் குறைந்து விடும். ஒருவேளை அந்த சீசர்களுடைய என்னுடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்துகிற என்னுடைய மக்களுடைய வரத்து குறைகிற போது கற்கள் பேசுகிறதாக மாறிவிடும் அப்படிங்கிறார். அப்ப கல்லுகள் பேசுகிறதுங்கிறதை காட்டிலும் கல்லை அஸ்திபாரமாக கொண்டு இருக்கக்கூடிய யூதர்கள், இஸ்ரவேலர் கல்லை எதை அஸ்திபாரமா கொண்டிருந்தாங்கன்னா, மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கற்பலகையில எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கற்பலகையில எழுதி கொடுக்கப்பட்ட 10 கமாண்ட்மெண்ட்ஸோட சார்ந்து இருந்ததுதான் மற்ற எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும். அதாவது ஒரு தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் கல்லால் அடித்து கொல்லப்படணும், ஓய்வு நாளை அனுசரிக்காதவன் கல்லால் அடித்து கொல்லப்படணும். கல்லால் அடித்து கொல்லப்படுவதற்கு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபாரமா இருந்ததுதான் இந்த கற்பலகைய. சார், இன்றைக்கும் இஸ்ரவேலருக்கு கல்லுகள் பேசுகிறது என்கின்ற ஒரு காரியம் இஸ்ரவேலிலே இருக்குது. முதல் குடும்பம் இஸ்ரவேலர் ரத்த சாட்சியா மரித்தது யாருன்னா ஆகானுடைய குடும்பம் தான். இந்த ஆகான் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன? எரிகோவிலிருந்து எடுக்கப்படுகிற அத்தனையும் தேவனுடைய இதுல போய் சேரும் அப்படின்னார். ஆனா ஆகான் அப்படி இல்லை.
தேவனுடையவைகளை சிலவற்றை தெரியாமல் எடுத்து கொண்டு வந்து தன் வீட்டுல குழிய தோண்டி மறைத்து வைத்துட்டாரு. இதனால ஆயிப்பட்டணத்துல போய் இஸ்ரவேலர் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. இதற்கு அப்புறம்தான் சீட்டு குலுக்கி போடப்பட்டு கோத்திரம் கோத்திரமா குடும்பம் குடும்பமா வந்ததுல கர்மியின் குமாரனாகிய ஆகான் வர்றான். அந்த ஆகானையும் ஆகானுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஆகானுடைய குடும்பமே மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இஸ்ரவேலரே கல்லால் அடித்து கொன்று இன்றைக்கு கல் இஸ்ரவேல்ல ஒரு மலையா அடையாள சின்னமா இருக்கு. அப்ப அந்த கல் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது, ஆகான் இஸ்ரவேலராலே கல்லால் அடித்து கொல்லப்பட்டான் என்று. அப்ப இயேசுவினுடைய ராஜ்யம் வருகிற போது கல்லுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சார், அவன் எடுத்தது தவறுதல் தான், அவன் மறைத்து வைத்தது தவறுதல் தான். ஆனா இதே தேவன் பூமியில மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துகிறவன் எவனோ அவனுடைய ரத்தத்தும் சிந்தப்படும் என்று சொன்னாரே. அப்படி என்றால் கல்லால் அடித்து கொள்ளுகிற போது அவனுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டு இருக்கும் இல்லையா? எனக்கே தெரியாம நான் நியாயம் செய்கிறேன் என்று எனக்கு எதிராகவே நான் ஒரு அநீதியும் செய்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலதான் கற்களின் மூலமா நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒரு மனிதனும் நீதிமான் ஆகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க இவங்களோ அவங்க கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினால அவருடைய அன்பின் ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் சீசர்களை பேச வைத்தார். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சீசர்கள் பாடினது ஏதோ ஒரு இமோஷனல்ல பாடல, இல்ல யாரோ கற்றுக் கொடுத்து பாடல. இயேசுவே இப்படி பாட வைத்தார். பாடுவது மாத்திரம் தேவ சித்தம் அல்ல, வாழ வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இந்த கல்லை அஸ்திபாரமாக கொண்டு இருக்கிறவைகளை தேவன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த பூமிக்கு வந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படி வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகவே வந்தார். அப்ப நிறைவேற்றும்படியாக வந்தார்னா அதுவரைக்கும் முழு நியாயப்பிரமாணத்தை பெற்ற மோசே கூட நிறைவேற்ற முடியலைங்க. அதற்குள்ள முதல்ல ஊழியர் செய்த ஆரோன் கூட நிறைவேற்ற முடியல. இவர்கள் வனாந்தரத்துல மரித்தார்கள். இதற்கு அடையாள வேதம் சொல்லுது பாருங்க. மோசே பேச வேண்டிய இடத்துல அவர் அடித்து விடுகிறார். ஆரோன் தேவனை வழிநடத்த வேண்டியதற்கு பதிலாக தேவையில்லாததை எல்லாம் தேவன் என்று கொண்டு வந்து தவறுதலாக வழி நடத்தி விட்டார். அப்ப ஒருவனும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான ஆகாததுனால இயேசுவே இந்த பூமியில ஆவிக்குரிய சரீரத்துக்காக ஒரு மாம்சத்தை கேட்டு அந்த மாம்சத்துல தன்னுடைய ஆவியை வைத்து இந்த பூமியில எப்படி நியாயப்பிரமாணம் நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாய் வாழ்ந்து காண்பித்தார். அதனாலதான் இயேசு இரண்டு முக்கியமான காரியம் சொல்றாரு. அவர் சொன்ன காரியங்கள் கூட அவரை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக மாறியது அப்படின்னு தான் வேதத்துல பாக்குறோம். அதுல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை. பின்பும் சிறந்த கற்களினாலும் காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை சிலர் கண்டபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இதை சிலர் என்று சொல்லி இருக்கிறாங்க. மத்தேயுல சீசர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த தேவாலயம் எவ்வளவு அழகழகான கற்களின் மேல கற்கள் வைத்து கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். அப்ப அந்த தேவாலயம் இயேசுவின் காலத்துல இருந்த தேவாலயம் எப்படி இருந்தது என்று இயேசுவை பார்த்தார். அந்த தேவாலயத்தினுடைய உள்கட்டமைப்பு, அந்த தேவாலயம் மனிதர்களுடைய கண்களுக்கு எவ்வளவு மகிமையா இருந்தது என்று சீசர்கள் அறிந்துதான் இயேசுவின் இடத்துல சொல்றாங்க.
ஆனா இயேசு சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லா இடிக்கப்படும் நாட்கள் வரும் அப்படின்னாரு. வரும்னு சொன்னாரு. அது கிபி 70ஆம் நூற்றாண்டுல ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில நடந்த மிகப்பெரிய இன கலவரத்துல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எருசலேம் தேவாலயம் முழுவதுமா இடிக்கப்பட்டதுங்க. இடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த தேவாலயத்திற்குள்ள பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பவதிகள், எத்தனையோ பேருடைய ரத்தங்களும் சிந்தப்பட்டது. அப்ப இயேசு வார்த்தையினால சொன்னத நிச்சயமா கரங்களினால நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறாதது போல இருக்கலாம். தேவன் சொன்னதுக்கு எதிர்மாறா நடக்கிறது போல இருக்கலாம். இயேசு சொன்னாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றாரு. ஆனா இயேசு பரமேறினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையே நிறைவேறியது பாருங்க. இப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு கிடைச்சிருக்குமானா, ஒரு அத்திமரமே பொழுது சாயறதுக்குள்ள அது பட்டு போயிட்டு மறாவது நாள் காலையில வந்து பார்த்தா இல்லை அப்படின்னா, தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட நல்ல வாக்கு தத்தங்கள் நிச்சயமா நிறைவேறும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காகத்தான் தேவன் நம்மளை உள்ளான மனிதனை புதிதாக்குவதற்கு அவருடைய சித்தத்தின்படி அவர் சிட்சித்து போதித்து நடத்தி வருகிறார். ஆனா அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமா நிறைவேறும். ஆனா இங்க ஆண்டவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடி எல்லாம் இடிக்கப்படும்னா, அப்ப ஆலயத்துல ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமில்லை என்றால் ஏன் உலகம் முழுவதும் இத்தனை ஆலயங்கள் கட்டப்படுது? ரோமர் காலகட்டத்துலதான் சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது. சபைகளுடைய ஜனங்கள் தேவனை அறிந்து கொண்டாங்க. தேவன் தேவாலயத்தை இடிச்சு போட்டு தெருவில் ஆராதிக்க சொல்றாரா, இல்ல ஆராதிக்கவே வேண்டாம் என்கிறாரா என்பதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துல இருந்த முக்கியமான 3 காரியங்களை வேதம் சொல்லுது. முதல்ல, கற்களினாலே அது சிறந்த கற்களினாலே கட்டப்பட்டதாமா. அப்ப சிறந்ததை வைந்து தேவாலயத்தின் கல்லாய் இருந்ததுன்னா, சார் என்ன சிறந்ததா இருந்தாலுமே அது மண்ணில இருந்த கல்லுதானே தவிர அது மகிமைக்குரியது அல்ல. ஏன் மகிமைக்குரியது இல்லை அப்படின்னா, இன்றைக்கு ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாரோ, அன்றைக்கே ஆதாமின் நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டு போயிட்டு. அப்ப சபிக்கப்பட்ட பூமியில இருந்து எடுக்கப்படுகிற என்ன சிறந்ததாகவே இருக்கட்டுங்க, அதுக்குள்ள சாபம் இருக்கத்தான் செய்யும். அப்ப தேவன் அதை அட்ரஸ் இல்லாம பண்ணணும். இந்த சிறந்த கற்களை குறித்து 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. சாலமோனின் நாட்கள்ல சிறந்த கற்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்களாம். அப்ப சாலமோன் கட்டின தேவாலயமே பாபிலோனியர்கள் மூலமா இடிக்கப்பட்டுருச்சு. இதற்கு பின்பாக கோரேசு ராஜாவினால ஏவப்பட்டு 2வது தேவாலயம் கட்டப்பட்டது. 2வது தேவாலயமும் கற்களால தான் கட்டப்பட்டு, கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. சார் 46 ஆண்டுகள் இருந்து கட்டுங்க, 400 ஆண்டுகள் இருந்து கட்டுங்க, சபிக்கப்பட்டதுல இருந்து எடுக்கப்பட்ட எதுவுமே தேவனுக்கு உகந்ததல்ல, சிறந்தது அல்ல. இன்னைக்கு நிறைய நேரம் நாமளும் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில போய் பாருங்க, அது சிறந்ததா? ஒரு இடத்துல ஞானி எழுதும்போது எழுதுறாரு, செத்த சிங்கத்தை பார்க்கிலோ உயிரோடு இருக்கிற நாய் வாசி அப்படிங்கிறார். அப்ப அங்க நாயையும் சிங்கத்தையும் பேசுறாருன்னா, சிங்கம் ராஜா தாங்க, நாய் ஒரு புறஜாதியர்கள், கக்கினதை தின்னுமா போல் அப்படிங்கிறார். நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைங்கிறாரு. அப்ப ஞானி நியாயம் பெஸ்டா பேசிட்டு சிங்கத்தை டவுனா பேசுறாரானா, நாயையும் பேசல, அவர் சிங்கத்தையும் பேசல. உயிர் இருக்குதா உயிர் இல்லையா? சிங்கமா இருந்து உயிர் இல்லைன்னா வேஸ்ட், நாயா இருந்தாலும் பரவாயில்ல, உயிர் இருக்குதா ஓகே. அப்ப சிறந்த கற்களா இருந்தோ அது சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்குமானா அது சிறந்ததல்ல. அப்ப எது சிறந்தது?
வேதத்துல கூட எஸ்தரை கன்னிமாடத்தினுடைய சிறந்த இடத்துல வைத்து அந்த அம்மாவை தயார்படுத்தினாங்களாம். யாருக்கு மனைவி ஆவதற்குனா, அந்த நாட்களில உலகம் முழுவதும் அரசாட்சி செய்து கொண்டிருந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு மனைவி ஆக்குவதற்கு கன்னிமாடத்தில் வைத்து சிறந்த இடத்துல வைத்து. இதை குறித்து எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். சிறந்த இடத்துல வச்சு சிறப்பா அந்த அம்மாவை ராணியாக மாத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு அகஸ்வேரு ராஜாவுக்கு மனைவி ஆவதற்கு அந்த அம்மா உட்கார்ந்து இருந்த இடம் சிறந்த இடம், அந்த அம்மாவோடு கூட இருந்தவங்க சிறந்தவங்க, அந்த அம்மாவை உருவாக்கின விதம் சிறந்ததுன்னா, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய தேவனுக்கு மனவாட்டியாய் நீங்களும் நானும் மாறணுமா இருந்தா தேவன் நம்மளை எந்த இடத்துல உட்கார வச்சு சிறப்பா மாத்துவாருங்கிறத மாத்திரம் பாருங்க. ஒரு இடத்துல சொல்லுது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படிங்கிறார். காருண்யம் அப்படின்னா ஆங்கில வேதாகமம் சொல்றது உங்களுடைய ஜென்டில்னஸ், நீங்க என்னை மாற்றின விதம், எனக்குள்ள நீ உருவாக்கின உள்ளான மனுஷனுக்குள்ள மாற்றின இமேஜ் ஆஃப் காட், அது என்னுடைய லைஃபவே சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படிங்கிற சிறந்ததாமா. இன்றைக்கு வெளியில சிறப்பா இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க. தலைமுடியிலிருந்து கால் வரைக்கும் பாருங்க. ஒருவேளை முடி நிறைச்சிருச்சா அதை மக்கள் பார்த்து ஒரு வயசானவரு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக டையடிக்கிறதுல இருந்து கால்ல நெய் பாலிஷ் போடுறதுல இருந்து ஒருவேளை ஃபுல் பீட்ல ஷூ போட்டு பிரசங்கம் பண்ற வரைக்கும் அதிக இம்பார்ட்டன்ட். ஏங்க, ஆண்டவர் ஷூ போட்டா ஃபுல் பீட்ல பேச வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க சார். ஆண்டவர் சொல்லி சொல்லி செய்யறது அது நல்லதே கிடையாது பாருங்க. அது அவர் விரும்புறதே கிடையாது. 2 நாள்ல அவருக்கு மரணம் நிறைவேற்க போகுது என்று அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாரு, அவரை அவமானப்படுத்தி சிலுவையில கொலை செய்வாங்கன்னு சொன்ன உடனேயே எனக்கு பரிமள தைலத்தை கொண்டு வா, என் பரிமள தைலத்தை கொண்டு வந்து என் தலையில ஊத்து, என் மரணத்தின் நினைவு வரும்படி இப்படி செய்ய என்று ஆண்டவர் யாரிடத்திலையும் வெளிப்படையா சொல்லல. உள்ளான மனுஷன் தேவனுக்கென்று உண்மையாய் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு இடைபடுகிற போது யாரு சொல்லியும் வராதுங்க, அது தானா வரும். அப்பதான் ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஒரு பெண்மணி உடைச்சி இயேசுவின் சிரசுல ஊத்துறாங்க. சீசர்கள் கூட கேட்கிறாங்க, இதை விட்டு தருத்தருக்கு கொடுத்திருக்கலாமே, வீண் செலவு என்னத்துக்குங்கிறாரு. இயேசு சொல்றாரு, இந்த பெண்ணை விட்டு விடுங்க, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்திருக்கிறாள் அப்படிங்கிறார். அப்ப உள்ளான மனுஷனுக்குள்ள நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்கும்போது யாரு சொல்லியும் நல்ல காரியத்தை செய்ய மாட்டாங்க, யாரு சொல்லியும் நம்ம மாதிரியா வாழ மாட்டாங்க. ஆவியானவரே நம்மளை முன்மாதிரியாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். அப்ப இந்த பெண்மணியை சிறந்த இடத்துல உட்கார வைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இதை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. பெண்கள் புறம்பான அலங்கரிப்புக்கு அலங்காரமா இராதபடி மறைவான அலங்கரிப்பா அப்படிங்கிறார். இதை குறித்து பவுலை எழுதுறாரு, பேதுருவை எழுதுறாரு. பவுல் எழுதுற காரியத்துல மிக முக்கியமா தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில, ஸ்திரீகளும் மயிரை பின்னிடுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும்
தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கும் ஏற்றபடி நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எப்பேற்பட்டவளாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் எப்பேற்பட்ட விதமாய் இருக்க கூடாதுன்னு சொல்றார். அல்ல ஒண்ணு, முதல்ல மயிரை பின்னுதலினால். அப்ப அதிக இம்பார்ட்டன்ட் பெண்ணுக்கு எதுனா தலைதான். இந்த தலைமுடிதான் மகிமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, இந்த பெண்ணுக்கு கேன்சர் வருதுன்னு வைங்களேன், அவங்க கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. ஹீமோ கொடுத்த உடனே தலை முடியெல்லாம் ஒண்ணுமே இல்லாம மொட்டையா போயிருது. சார், இரவு பகலா பாதுகாத்த மகிமையான முடி ஒரு சின்ன கேன்சர் வியாதியினால உதிர்ந்து ஒண்ணுமில்லாம போயிருது. அப்போ உதிர்ந்து ஒண்ணுமில்லாமல் போகிறது உங்களுக்கு அலங்காரமா இருக்கணுமா, அல்லது தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு அடையாளமா? நம்மை அலங்கரிக்க வேணுமா? அதுதான் முக்கியம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்குது, பொன்னினாலாவது முத்துக்களினாலும் விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலும் தங்களை அலங்கரிக்காமல். பொண்ணு அப்படிங்கிறதுனா அது ஒரு இச்சையாகவே மாறிடுச்சு. அன்றைக்கு ராகேல் கூட வெள்ளி விக்கிரகங்களை தூக்கிட்டு வந்தாங்களாம். பெரிய ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்ய போறீங்க, பெரிய தேவனோடு கூட நடக்கிறீங்க, அதை விட விலையேறப்பட்டது வேற எதுன்னு தெரியல, வழியிலே இறந்து போயிட்டாங்க. வனாந்தரத்துல உங்கள் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிற போதுதான், அதுவரைக்கும் சிலருக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் யாக்கோபின் இடத்துல கொடுத்த போது யாக்கோபு அதை தோண்டி கருவாளி மரத்துக்குள்ள உள்ள வச்சு புதைக்கிறார். இதற்கு பின்பு புறப்படுறாங்க. அவர்களை குறித்து தேசத்துல பயமும் திகிலும் உண்டானதாமா. இப்ப எதை குறித்து ஜனங்கள் நம்மளை ஆச்சரியமா பாக்குறாங்கன்னு உலகம் போதிக்குதோ அதற்கு நேர் எதிர்மறையாக வேதம் என்ன போதிக்குதுன்னா, உலகத்தையே ஆச்சரியமா பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அலங்கரிப்பு இருக்குது. அது மறைவான அலங்கரிப்பா இருக்குதுங்கிற. வஸ்திரமும் அதே மாதிரிதான். வஸ்திரம் நல்ல ட்ரெஸ் போட்டுக்க கூடாதுன்னு தேவன் எங்கேயுமே சொல்ல. வேதத்துல சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல, சாலமோன் முதற்கொண்டு அப்பேற்பட்ட வஸ்திரத்தை உடுத்தலங்கிறார். சாலமோன் தான் தாவீதை விட மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா ராஜ்யத்தை ஆரம்பிச்சவர். தாவீதுனாவது வனாந்தரத்துல எத்தனையோ ஆண்டுகள் இரவு பகல அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா சவுல் மரித்ததுக்கு அப்புறம் தான் ராஜ்யத்துக்கு வர்றார். ஆனா சாலமோன் அப்படி கிடையாது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சாலமோனை குறித்து ஒரு திட்டம் போட்டிருந்தாரு. அவனுக்கு பேரே சாலமோன்னு வையின் என்று சொன்னவரே கர்த்தர் தான். இப்பேற்பட்ட சாலமோன் வீட்டுல ஒவ்வொரு நாளும் 300-400 ஆடுகள் வெட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவாங்களாமா. அது மாத்திரமல்ல, அவங்க வீட்டினுடைய கட்டமைப்பை பார்த்து வெளிநாட்டிலிருந்து பார்த்த ராணி ஆச்சரியப்படத்தக்க விதமா வீட்டினுடைய கட்டமைப்பு, அரசாட்சியினுடைய கட்டமைப்பு இருந்தது. இப்பேற்பட்ட சாலமோன் ஞானி கூட உடுத்தாத வஸ்திரத்தை காட்டு புஷ்பங்கள் உடுத்துகிறது என்று தேவன் சொல்றார். இப்ப வஸ்திரத்தை, நல்ல வஸ்திரம் வாங்கிறது, நல்லா உடுத்துறத தேவன் தப்புன்னு சொல்ல. ஏன்னா ஒரு வண்ணானும் வெளுக்காத ஒரு வெண்மையான வஸ்திரத்தை இயேசு உடுத்தி இருந்திருக்கிறார். பவுலினுடைய கச்சைகள் கூட அற்புதத்தை செய்திருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பரிசுத்த வாட்டிகளுக்கு ஏற்ற வஸ்திரம் இருக்கு. ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலினுடைய ஃபார்முலா அப்படின்னு இருக்குது, யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கே போகாத தெருவுல சுத்திட்டு இருக்கிற சில பிள்ளைகள் இருக்குது. அது எப்படி வேணாலும் போகும், எப்படி வேணாலும் உடுத்திக்கும். ஆனா ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு அந்த ஸ்கூலினுடைய கட்டமைப்பின்படியே வஸ்திரத்தை உடுத்திட்டு வரணும், ஷூ போட்டு வரணும், பேட்ஜ் போட்டு வரணும். அப்ப இந்த உலகம் எனப்பட்டது கட்டமைப்பு இல்லாமலே இருக்கு, எப்படி வேணாலும் போய்க்கலாம். சில கோவில்களுக்குள்ள ட்ரெஸ் இல்லாம போனா தான் உனக்கு அலவுடு, மேல் ட்ரெஸ் இல்லாம போகணும். வேற முண்டாசை மாத்திரம் கட்டிட்டு போகணும். ஏன் முண்டாசை கட்டிட்டு போகணும்னா, நீ மேலான ட்ரெஸ்ல நூல் போட்டிருக்கிறியா என்று நூல் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, கர்த்தர் நல்ல வஸ்திரத்தை உடுத்தினாராமா,
மனிதனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்புகிற போது கூட தோளுடையை உடுத்தித்தான் வெளியே அனுப்பினார். தன்னை சந்திக்க வர வேண்டும் என்று இருந்த ஆசாரியனுக்கு இன்ன வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்றுதான் தேவன் தீர்மானித்தார். நல்ல வஸ்திரத்தை உடுத்தி நல்லா கர்த்தருக்கு ஊழிய சேர்ந்த கர்த்தர் விரும்புகிறார். ஆனா தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதற்கு அடையாளமா நம்ம வஸ்திரத்தை உடுத்தணும் பாருங்க. இத பேதுரு எழுதும் போது எழுதுறாரு. பேதுருவின் புஸ்தகத்துல 1 பேதுரு 3வது அதிகாரத்தினுடைய 3-5 வரைக்கும், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அதாவது முன்னாடி தேவனுக்கு பயந்து வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்பதை மாதிரியா காண்பிச்சுட்டு சொல்றாரு. உயர்ந்த வஸ்திரங்களினாலே தங்களை புறம்பா இதுக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்கிறார். அதாவது சரீரத்துக்கு வஸ்திரமும் வஸ்திரத்திற்கு சரீரமும் உகந்தது போல ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய வார்த்தைக்கு ஆத்மாவும் உகந்ததா இருக்குது. நீங்க வெளியில மாத்திரம் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வரீங்க, அதுக்கு எவ்வளவோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஆனா உள்ளான மனுஷன் எவ்வளவு அலங்காரமா இருக்கிறான் என்பதை நீங்களும் நானும் பரிசோதிக்க வேண்டுங்கிறார். அப்ப தேவாலயம் எனப்பட்டது, கர்த்தர் சொன்ன தேவாலயம் எனப்பட்டது வேற, கர்த்தர் இடிக்க சொன்ன தேவாலயம் எனப்பட்டது வேற. அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தினுடைய வாசல் பாருங்க, அலங்கார வாசல்னு இருக்கும். அந்த அலங்கார வாசலுக்குள்ள முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க பாருங்க, அலங்கோலத்திலையும் கேடுகட்ட அலங்கோலமா இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரம் சொல்லுது, பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல ஆலயத்துக்குள்ள உள்ள போறாங்க. அந்த ஆலயத்தினுடைய வாசல் பேரு அலங்கார வாசல். வாசப்படியில பாருங்க 4 பேர் சுமந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவனை பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு பிச்சைக்காரன். 4 பேர் கொண்டு வர்றது, அந்த தேவாலயத்து முன்னாடி வைக்கிறது, பிச்சை எடுக்க வைக்கிறது. ஆனா அந்த அலங்கார வாசலுக்குள்ள ஒரு நாள் பேதுருவும் யோவானும் உள்ள போறாங்க. எல்லோரிடத்துல பிச்சை கேட்பது போலவே பேதுருவின் இடத்துல யோவான் இடத்துல பிச்சை கேட்ட போதுதான் அங்க பேதுரு என்னை நோக்கி பார் அப்படிங்கிறார். அவர் என்ன நினைச்சிருக்கிறார்னா, ஒருவேளை நமக்கு நிறைய ஏதாவது கொடுப்பாராட்டுறதுன்னு நினைச்சிருக்கிறார். ஆனா நிறைய எதுவும் கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கரத்தை பிடித்து தூக்கி விடுறாரு. அவர் துள்ளி குதித்து துதித்து குதித்து நடந்து துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள்ள உள்ள போயிட்டார். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கு ஓய்வு நாள், இவனை எப்படி நீ ஓய்வு நாள்ல எழுந்து நடக்க வைக்கலாம் என்று வாக்குவாதம் பண்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆலயத்தின் வாசல் அலங்காரமா இருக்குதோ இல்லையோங்க, நீங்களும் நானும் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறபடினால நமக்குள்ளேயும் தேவன் அலங்காரத்தை எதிர்பார்க்கிறார். அதாவது அகஸ்பெரு ராஜாவினுடைய மனைவி அகஸ்பெரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல. அதனால சகல தேசத்து மக்களும் இந்த வஸ்தி அகஸ்பெரு ராஜாவோடு கூட வாழக்கூடாது, அவளை தள்ளிவிட வேண்டும் என்கிறாங்க. அதன் அடிப்படையிலே வஸ்தி தள்ளப்பட்டாயிற்று. இப்ப வஸ்தியின் ஸ்தானத்திற்கு என்று சொல்லி ஒரு கன்னிகையை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேசத்துல இருக்கிற பலதரப்பட்ட கன்னிகைகள் வர்றாங்கங்க. அந்த கன்னிகைகள்ல எஸ்தரும் வருகிறாங்க. இந்த எஸ்தருக்கு அந்த நாட்களில கன்னிமாடத்தில் இருக்கிற ராஜாவினுடைய கண்களில தயவு கிடைக்குது பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது.
ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு தேவையானவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். அங்க ஒரு ராஜாவுக்கு மனைவியாக வேண்டிய ஒரு பெண்ணை, அதாவது அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய தாதிமார்களை வைக்கிறார். இன்னும் நம்ம அரண்மனைக்கே போகல, நம்ம ராணியாய்த்தான் அரண்மனைக்கு போகணும். ஆனா அரண்மனையில ஆல்ரெடியே இருந்த ஒரு 7 பேரை கொண்டு வந்து அரண்மனையில எப்படி நடக்கணும், அரண்மனையில எப்படி ராஜாத்தி இருந்தாங்க என்கின்ற எல்லா பாடமும் எஸ்தருக்கு கொடுக்கப்படுது. அது மாத்திரமல்ல, சிறந்த இடத்தில் வைத்து அவங்களை அலங்கரிச்சாங்களாமா. ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜாவுடைய மனைவியாவதற்கே இப்பேற்பட்ட அலங்காரம் தேவைப்படும் என்றால், வானாதி வானங்களும் கொள்ளாத ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற தேவனுக்கு நீங்களும் நானும் மனவாட்டி ஆகணுமா இருந்தா, நமக்கு தேவன் எவ்வளவு அலங்காரத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டி இருக்குதுன்னு பாருங்க. இதை பவுல் கூட எழுதும்போது எழுதுறாரு, நமக்கு என்ன அலங்காரம் தேவைப்படுகிறது அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு என்று எழுதுறார். ஸ்திரீகள்னா ஸ்திரீகள் மாத்திரமல்ல, தேவனுடைய சபையாருக்கு எழுதுறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில, ஸ்திரீகளும் மயிரை பின்னிலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரங்களாலும் நாணத்தாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவாள். இயேசு கூட பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆவது அதிகாரத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லிட்டு, நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஸ்திரீகள் எனப்பட்டவங்க உபதேசம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படல, கற்றுக்கொள்ளணும். தன் கணவனிடத்தில் போய் கற்றுக்கொள்ளணுங்கிறார். அப்ப இயேசுவின் இடத்துல சபையாகிய மனவாட்டியாகிய நீங்களும் நானும் அவருடைய சாந்த குணத்தையும் அவருடைய தாழ்மையும் நம்ம கற்றுக்கொள்ளணும்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். இத பேதுரு எழுதும்போது எழுதுறாரு. பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்களே. அப்போ ஒரு பெண்கள் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி அலங்கரிக்கிறோம் அப்படின்னா, மயிரை பின்னியாவது பொன்னாபரணங்களை இட்டாவது விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டாவது அலங்கரிக்காமல். அப்ப வஸ்திரம் உடுத்த வேண்டாமா, பொன்னாபரணங்கள் இட வேண்டாமா, அல்லது மயிரையும் பின்ன வேண்டாமானா, இத மாத்திரம் பண்ணிட்டு நீங்க அழகானவங்கன்னு ஊருக்குள்ள காமிங்கன்னு தேவன் சொல்லவே இல்லை. எதை சொல்லுது பாருங்க, வஸ்திரத்தை தேவன் உடுத்தி விட்டாரம்மா. ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் தோளுடையை உடுத்தி வெளியே அனுப்பிச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆரோன கூட தேவ சமூகத்துக்கு வருகிற போது எப்படி விலையேறப்பட்ட ஒரு வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கூட அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவ சமூகத்தில் வந்தபோது அதை களைத்து விட்டு விலை உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தார் என்று கூட வேதத்துல பார்க்கிறோம்.
இயேசு உடுத்தியிருந்த வஸ்திரம் கூட பாருங்களேன், ஒரு வண்ணாடு வெளுக்க கூடாது, அவ்வளவு வெண்மையா இருந்தது. அதனாலதான் அவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வஸ்திரத்தை சீட்டு குலுக்கி போட்டு செலக்ட் பண்ணாங்களாம். இயேசு சொன்ன ஊமையில கூட இளைய குமாரன் திரும்பி வந்த போது அவங்க அப்பா பாதரட்சியையும் மோதிரத்தையும் விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் கொடுத்தார் அப்படிங்கிறார். இப்போ வஸ்திரம் உடுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் பாருங்க. ஆனா விலை உயர்ந்த வஸ்திரத்தை மாத்திரம் உடுத்திக்கிட்டு முடிகளை டிசைனா பின்னிக்கிட்டு அதோடு கூட இருதயம் அலங்கரிக்கப்படாமல் இருக்கும் என்றால் கட்டாயம் சொல்லப்படுங்க, அது அலங்காரமே இல்லை, அது அலங்கோலம். அலங்காரம் எனப்பட்டதை தேவன் எங்க கொண்டு வர்றாருன்னா இருதயத்துக்குள்ள அலங்காரத்தை கொண்டு வர்றாரு. கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அத வேதம் சொல்லுது, சாராள் தன் ஆபிரகாமன் ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் நன்மை செய்தும் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பார்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அப்ப அந்த ஆலயம் கற்களினால் செய்யப்பட்ட ஆலயம் காணிக்கையில போக்கஸ் பண்ணி இருந்தது, அலங்காரத்துல போக்கஸ் பண்ணி இருந்தது, கல்லுகளினால போக்கஸ் பண்ணி இருந்தது. ஆனா கர்த்தர் காணிக்கையை விரும்பல பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுதுங்க, கீழ்ப்படிதலை பார்க்கிலும் காணிக்கை உத்தமமா அப்படிங்கிறார். அதோடு கூட மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கதவை பூட்டுவதற்கு நீங்கள் காணிக்கையை எதிர்பார்க்கிறீங்க, நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிறார், நான் விரும்பல அப்படின்னு கூட சொல்றார். ஆமோஸ் 5:25 கூட அதைத்தான் சொல்றார். அப்ப தேவனுக்கு நீங்களும் நானும் காணிக்கை கொடுத்து அவரை கரெக்ட் பண்ண முடியாது பாருங்க. இந்த தேவாலயம் இவ்வளவு அலங்காரம் இருந்ததுங்க. ஆனா அந்த தேவாலயத்தை விட்டு இயேசு போயிட்டார். இயேசு ஏன் போயிட்டார் அப்படின்னா, அந்த தேவாலயத்துல இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க ஏழைகள் விதவைகள் விசாரிக்கப்படவே இல்லை. ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு, நீ கானான் தேசத்துக்குள்ள உள்ள போன உடனே நீ சந்தோஷமா இரு, மனமகிழ்ச்சியா இரு, செலிப்ரேட் பண்ணு. ஆனா உன்னுடைய செலிப்ரேஷன்ல விதவைகளை சேர்த்திக்கொள், லேவியரை சேர்த்திக்கொள்ளு, பரதேசிகளை சேர்த்திக்கொள்ளு, அவர்களுக்கும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொடு அப்படின்னார். ஆனா இந்த ஆலயத்துல பணக்காரங்க லிஸ்ட்லயே தான் இருந்தாங்க, ஏழைங்க லிஸ்ட்லயே தான் இருந்தாங்க. தலைமுறைக்கு பாருங்க, இவங்க தான் இந்த சபையினுடைய முக்கியமான இடத்துல இருப்பாங்க. தலைமுறைக்கு பாருங்க, இவங்க பிள்ளைங்க, இவங்க பேர பிள்ளைங்க தான் கோயில்ல கூட்டுற வேலையிலிருந்து, மணி அடிக்கிற வேலையிலிருந்து, எல்லா குழி தோன்றது, எல்லா வேலையும் இவங்க தலைமுறை. ஏன்னா இவங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏசு இதை விரும்பல பாருங்களேன். ஏழை விதவை 2 வெள்ளிக்காசு பணம் போடுறாங்க, அதே ஆலயத்துல தங்கள் பரிபூரணத்திலிருந்து காணிக்கை எடுத்து போடுறாங்க. அப்ப இந்த ஆலயம் தேவையா யோசிச்சு பாருங்களேன். ஏழையா இருக்கிற மனுஷன் ஏழையாவே இருக்கிறான், பணக்காரனா இருக்கிற மனுஷன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறான். அப்ப தேவாலயத்துக்கு வந்து என்ன சார் பிரயோஜனம்? அப்ப ஆண்டவர் இந்த ஆலயத்தை தான் இடிக்க வேண்டும் என்றார். அப்ப இந்த ஆலயத்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆலயத்தை காண்பித்தார் பாருங்க. அந்த ஆலயம்தான் ரோமர் 15வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 15:6 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாகும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த ஆலயம்னா இயேசுவை உள்வாங்கிய ஆலயம், இயேசுவினுடைய உபதேசத்தை உள்வாங்கிய ஆலயத்தினுடைய, இயேசு கட்டணும்னு நினைத்த ஆலயத்தினுடைய, அல்லது சீசர்கள் மூலமாய் பிரசித்தமாக வேண்டும் என்கின்ற ஆலயத்தினுடைய முதல் அடையாளம் என்னன்னா, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாரையும் பட்சபாதம் இல்லாம நேசிங்க, எல்லாரையும் மனிதரா பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க பிறப்புல யூதனா இருந்திருக்கலாம், ஆனா நீங்க நடக்கிற நடக்கை
புறஜாதியனையும் யூதனாக மாற்றக்கூடிய வலிமை இருக்குது. நீங்க பிறப்புல கர்த்தருடைய அறிந்த குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா நீங்க வாழுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தரில்லாத மக்கள் கூட கர்த்தரிடத்தில் வருவதற்கு ஒரு சாட்சியா மாறணும்னா கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் அப்படிங்கிறார். இரண்டாவது காரியம், பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள்ல சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22ல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்தது அவரை நம்ம கும்பிடணும்னு வாழலைங்க, அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றும்படியாய் மாதிரியை ஏற்படுத்திட்டு போனாராமா. அப்ப என்னென்ன இயேசுவினுடைய மாதிரி என்பதை வேதாகமத்தை தேடி வாசிக்கிற போதுதான் கர்த்தர் மாதிரிகளை சில காமிக்கிறார். அவர் கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்துகிறார். இது நமக்கு ஒரு மாதிரி. அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஒரு ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியில தேவனுடைய பலத்தை அடைய முடியும் என்பதை வாழ்ந்து காமிச்சார். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் சிறுபையனாய் இருக்கும் போது கூட தன் தகப்பனுக்கும் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தாராம். அது ஒரு மாதிரி. ஞானஸ்தானம் 30 வயதுல போய் யோவான் சானகன் இடத்துல எடுத்தார். அது ஒரு மாதிரி. பரிசுத்த ஆவியை பெற்று வனாந்தரத்துல எது உண்மை எது பொய், எதற்காக தேவன் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார், அந்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும் எப்படி வாழணும் என்பதற்கு அவர் ஒரு மாதிரியை காண்பித்தார் பாருங்க. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் பின்பற்றுவதற்காகத்தான் டிசைபிள்ஸ் ஏற்படுத்தினாரு. அந்த டிசைபிள்ஸ் பேசுறதான் அன்றைக்கு பரிசேயர் விரும்பல. அப்ப டிசைபிள்ஸ் மூலமா எழுப்பப்பட்ட சபைகள் நாளுக்கு நாள் பெருகினது பாருங்க. 3000, 5000, 10,000 என்று அது எருசலேமில் துவங்கின அந்த மகிமை இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தமா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் வந்து எல்லாவற்றிலும் நற்கிரிகளுக்கு மாதிரியா இருந்து காண்பித்தவரு. இங்க சொல்லப்பட்டு இருக்குது, அவர் நம்முடைய நன்மைக்காக சில மாதிரிகளை விட்டு போனபடினால அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றணுங்கிறார். இங்க மாத்திரம் கிடையாதுங்க மாதிரியை குறித்து. இதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வந்தது கூட, தேவன் அவர்களை வனாந்திரத்துல நடத்தினது கூட நமக்கு மாதிரியாக காண்பித்தாராமா. 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னார். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்குதாமா, மாதிரியினால எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு செய்த மாதிரி இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லிய அந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அங்க பவுல் எழுதும் போது எழுதுறாரு, அவர்கள் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அவர்களோடு கூட சென்றது ஞான கண்மலை ஆகிய கிறிஸ்து அப்படின்னார். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களுக்குத்தான் ஆபத்துகள் வந்தாலும் ஒரு சேதமும் வராது அப்படிங்கிறார். அப்ப இயேசு நமக்கு காண்பித்த மாதிரி என்னன்னா, யோவான் 13வது அதிகாரம் 13, 14, 15 வசனத்துல அவர் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற அவரே சீசர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினாராமா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவருடைய சீசர்களாய் மாறுகிற போது தண்டனைக்குரிய கற்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாம போய்
கிருபையினாலே சத்தியத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம் சபையில வளர்ந்தோங்க பாருங்க. இந்த நாள்ல விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல எழுப்புவேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, அந்த கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று சொன்னவர். உடைய வார்த்தையின்படியே நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் உடைய நல்ல வார்த்தை நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.